ஊரே கிளம்பி நிற்கிதான். அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைம் வேறு அன்டைமாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்கள் சார். ஊரில் முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைனில் வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராமல் எட்டி தானே நிற்கிறோம். என்னடா இந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுகிறேன். வாய்ப்பாடிக்காரங்க உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னடா என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் தூக்கத்தை கெடுத்தா மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விஷயம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லணும். சரிண்ணே. சொல்லியிருப்பான். வெடிகுண்டு வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா, அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா. எங்கேயுமே காணோம் அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். பாரு என்னடா அவனை கொல்ல போற மாட்டு தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்குறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா. இப்ப இங்கே வச்சு கொள்றேன்டா. நம்ம பிளான் அந்த பார்பிள் தெரிஞ்சு போச்சுடா. என்ன சொல்றேன்? எவ்வளவு தெரிஞ்சு? எங்கடா இருக்கீங்க? ஏய், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்போ எங்கடா அவன்? ஏய், எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டடா. எப்ப வருவான், எங்க இருந்து வருவான், எப்படி வருவான்னு தெரியாது.
பொழுது விடுறதுக்குள்ள உன்னை கொண்டு வாயிடா. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார் சார் நான் எங்களுக்கு வேற இல்லையா? ஏய் எங்க இல்ல சார், இருந்தாலும் சார், நீங்க நேர்ல வந்து போட்டு தோலை உரிக்கல. ஏய் சார். எல்லாம் விசாரிச்சாச்சுடா. ரெண்டு இடுக்கு ஒரு இடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கிடா. அண்ணே 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 சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஆளையே காணோம். போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்டேன். அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்கண்ணே. ஆம்பளை இருக்கிற இடத்துக்கு பொம்பளை வரக்கூடாது தெரியாது உனக்கு? போ போங்க போங்கறல்ல. ஏய் என்ன வெடிக்க ஒருத்தர் இருக்க கூடாது. போங்கடி எல்லாரும். இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்காவது எஸ்கேப் ஆயிடு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணிவிடாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரியும்டா. ஆனா சாவ போறேன்னு தெரியாது. எனக்கு அங்கே நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனா என்ன தெரிஞ்சே போறேன், அவ்வளவுதான். எங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதுடா. சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுடா. அம்மா மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். என்ன பேசுற சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்முக்கு எதுக்கு? நான் சொல்றதை மட்டும் செய். என்ன டிரான்ஸ்ஃபார்ம்ட்டா தான்டா இருக்கேன். சரி, கரண்ட் ஆஃப் பண்றா. என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். நம்ம ரெண்டு ஊருக்கு இடையில இருக்கிற ஓடையில கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட போறான்டா. எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்று யாரும் போகாதீங்க, அந்த ஊராங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறேன். சரி. கிளம்ப போற நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீஸ் போகாதுடா. கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். சாவியை கையில கொண்டு வாடா. வேகமா ஓட்டா புடா. போன் எடுத்து தரடா. முன்னாடி வண்டி போல படுறா. இங்க படுறா, கேட்டாடு. கதவை சாத்துறா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வசமா
மாட்டிக்கிட்டான் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் 2 நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில் போகிறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாமல் பண்ணிவிட்டு பாடியை ரோடு வழியாக கொண்டு போய் அந்த ஊரில் போகிறேன்.